நான் ஒரு டாபர் போறேன், சுபாஷ் ஒரு டாபர் நான் பண்ண நான் ஆமாடா அதுதானே வந்துடுறான். ஒரு பாப்பா தட்டு கொடுத்து வந்துட்டு அக்கா ஒன்று மோகம் வச்சிருக்குமே அந்த வேலை வந்து மேய்ச்சிட்டு இருந்த அப்படியா பார்க்கும்போதே இருக்குது. அப்படியே உங்க ரேட்டை சொல்லு படும் 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 வருவாங்க. எது வேணும் ஆயிட்டா தட்டி தட்டி எதுவுமே போன வாரம் வந்து நீங்க போயிட்டு சரியா என்ன ஊர்ல கொடுக்குறாங்க என்ன சொல்லு கிலோ 100 ரூபாய்க்கு காரி மொழி நடந்து உள்ள மாதம் 4000மா. அது ஜூஸ் போடுற மாதிரி இந்த மாதிரி கடிச்சு சாப்பிடணும். ஆனா அது தேங்காய் மூடி பல்லு வச்சுக்கிறேன்.
இந்த உட்காந்துறாங்களா அதே பசங்க அவங்களுக்கெல்லாம் எவ்வளோ ரேட்டு இந்த உட்காந்துக்கிறாங்களா இந்த உட்காந்துக்கிறாங்க அண்ணனுங்க களத்தில் உட்காந்துக்கிறாங்க பேரு அவங்களுக்கெல்லாம் என்ன ரேட்டு இந்த உட்காந்துக்கிறாங்க வயசானவங்க அவங்களுக்கெல்லாம் என்ன ரேட்டு கலப்பு மேல அவருக்கு எவ்வளோ யாருக்கு அவருதா அவர் மண்டையில முடிய அடிக்கிறபடி அவருக்கு 5000 சரி அவருக்கு 5000 செவத்துல முட்டு கொடுத்துக்கிறாங்களே அந்த செவரு சாயிற அளவுக்கு தாக்கி பிடிச்சிக்கிறாங்க ஆமா ரீட்டா வந்துட்டு போயிருப்பா ரீட்டா கேட்டா அவனுக்கு 150 அதிகம் இவருக்கு 5000 அது என்ன தாத்தாவுக்கு அவருக்கு 5000 வருது 3 வருது சின்ன பசங்க தான் என் 1000 பண்ணி விடுங்க சரியா இந்த மாரி ரேட்டு சொன்னா காரி போய மாட்டான் ஒரு மண்டியில முடியல ஒரு ரூபாய் 5000 அவன் பையன் ஐயா பையன் அவனுக்கு போய் 150 நைட்டு 10 மணிக்கு அந்த கருவு சாத்துவாரு எடுத்தா கூட விட மாட்டாரு நம்ம இதுல கேட்டு ஓடுமே தோட்ட போட்டா அந்த மாதிரி ஓடி அவங்களுக்கு அந்த பையன் கருப்பு வச்சுட்டு 11 மணிக்குள்ள வந்தா வந்து போட்டு சரி உள்ள போகாது எதனா கேட்டு வச்சான் பாருங்க இந்த காட்சியில் உள்ள மிருகங்கள் அத்தனையும் அழைத்து விட்டோம். ஆமா, நாட்டு மக்கள் சந்தோஷமே சந்தோஷம் நமக்கு. ஆமா, இருந்த போதும் நம் நாட்டை நோக்கி போகும்போது எனக்கு அழகாக இருக்குது. அது மட்டும் கிடையாது, எனக்கு தாகம் அதிகரித்து. ஆமா, ஒரு ஆசிரமம் தெரிகிறது. அந்த ஆசிரமத்தை கோடியில் விடுவோம் தெரிகிறது. அங்கு சென்றால் தாகத்திற்கு தீராகம் கிடைக்கும். ஆமா, சென்று போய் பார்த்து அப்புறம் சோற ஆமா, என்னத்துக்கு வந்துருங்க நல்லா புரிஞ்சு என்னத்துக்கு அவங்க யாராங்க ஓட்டானீங்களா பாட்டி சொல்லு ஓட்டானே தேடி நீ பாப்பு உங்களுக்கு வர எங்க போட்டி தேடி வராது வந்து தெரியாது. பீக்கி சொல்றீங்களா? பிரியாணி 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 தண்ணியில தாங்க வந்து கேள்வி மாட்டேன். நம்ம நாடு என்ன கனகபுரி நாடு. கனகபுரி நாட்டுக்கு மன்னர் ஒரே மன்னர் சொல்லிட்டா சரிங்க சரிங்க. தண்ணி தாகமா இருக்குது. இருங்க, எங்க அக்கா ஒருத்தி இருக்கிறா, அவன் கிட்ட தண்ணி கொடுத்தானுங்களா? நான் போய் சொல்லிட்டு வரேன்.
ஆரம்பிச்சுக்கிறேன். என்ன கை வருது? ஏய், அங்கே கை போட்டுருக்கீங்க. நீ மட்டும் சொல்ல மாட்டேங்க. போட்டதா அது இருக்கிறதே. ஏய், கைக்கு மாட்டிட்டியா? வெயிட்டா. அது புளியங்க குட்டிறான். ஐயோ, அம்மா. இந்த புளியங்க வாங்கி கொடு. எந்த புளியங்க? உரம் போட்டு அடிஞ்சிட்டு நான் வழியே போறோம். ஏன்னா ஒரு அப்புறமேட்டு கேட்கலாடா. நீ வாடா. மரியாதை விட்டுரு. புளிய மரத்தை குட்டிக்கலாம். கனகபுரி நாட்டு வாங்குற மன்னரம். நான் சொல்ற நீட் பண்ணு. அப்பப்போ போவாய் அவன்னா புளிய மரத்தை பார்த்துட்டு வந்துடுவேன். இப்போ போறது நம்ம செட்டில் ஆகணும். நம்ம காலத்துக்கு அங்கேயே கடக்கணும். அந்த மாதிரி ஒரு ஆளை பார்த்து பிடிக்கணும். ஆமா, ஒரு நாட்டுக்கே மன்னரு. அவர் காட்டுல மிருகங்கள் அழிக்கலான்னு வந்தாராம். இப்ப தண்ணியில காசு எடுத்து உள்ள வந்து உட்காந்துக்கிறாரு. அவர் மடிக்கு விருது அவருக்கு கேட்டு அவங்க வாங்கிக்கோங்க. கல்யாணம் ஆயிட்டா என்ன எதுன்னு கேட்டு முடக்கு அப்படியே போகும்போது அதை இதை இறக்கி விட்டுணும். அப்படியே அதை இதை இறக்கி விட்டுணும். போ ஆமா, நான் எங்க அக்கான்னு சொல்லிக்கிறான். மாமனு போய் சொல்லிடாதாங்க. ஆமா நம்ம ஒண்ணுமே கிடைச்சது வரைக்கும் போன கீட்டு போட்டாதான் அந்த பழசாறு மா பழ வாழை. இந்த காட்டுல விளைக்க கூட மா பழ வாழை முப்பது சாறு. தண்ணீர் இருந்தா போதும். பல வாழை அப்படியே கலக்கி குட்டியில போட்டு போயிட்டு என் உடம்புக்கு ஆக்கி கழிச்சு அது எல்லாத்தையும் போட்டுதான் பல வாழை இந்த ஒயின் சாப்பிட வீடு குடிக்கிறாங்க. அது மாரி குடிச்சுங்க. ஆமா அவருக்கு பொரியல் ஏற்படுறது பின்னிட்டு வைக்கிறா. ஊருக்கா பின்னிட்டு வைக்கிறா. ஆரம்பத்தில் அப்படிதான் இருக்குங்க. போக 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 சுகமா இருக்கு. எதுவோ கொண்டா மாதிரியாக அதனால இதுக்கு ஏற்ற ஒரு தீனியை கொடுக்கணும். எனக்கு கையில் எடுத்துக்குவா. அது மட்டும் இல்ல, நண்டு குஞ்சு வச்சு வச்சுக்கிறேன், மீன் குஞ்சு பொச்சு வச்சுக்கிறேன். நண்டு குஞ்சு கிடையாதா? ஏன்னா யாரா குஞ்சு வேணுமா பூ குஞ்சு வேணுமா? ஐயாவும் சொம்பு போடுறேன்.
ஐயோ 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 சொர்க்கத்துல பறக்கிற மாதிரியே கால்கள் எல்லாம் தரையில் இல்லை அந்தரத்திலே பறந்து கொண்டிருக்கின்றது சிங்காரி சரட்டி சிங்காரி சரட்டி நம்ம சரட்டி எல்லாம் சும்மாவே தந்தைக்கு வந்தே கிளி ஆமா உன் பேர் என்ன? ஐயோ கற்சலை கற்சலை நீ கற்சலை பொற்சலை இந்த பிரம்மன் படிப்பை இந்த பிரம்மன் படிப்பிலே இப்பேர் பெற்ற பேரழகை சத்தியமா நாம் பார்க்கல. இதனால் வாழ்க்கை ஒன்று இருந்தால் உன்னோடு இல்லனா இந்த உடல் இந்த அசப்புல 6 அடி மண்ணோடு போய் சேர்ந்து விட வேண்டாம். கற்றை உன்னை பார்க்கும் போது இந்த தன்னந்தனி காட்சியிலே நீயும் நானும் ஒன்றாக சேர்த்து கட்சி அளித்தால் எப்படி இருக்குமா? கற்றை தன்னந்தனி காற்றுக்குள்ளே தோடினான குட்டுக்குள்ளே அத்தராம
இருடா. ஏய். ஏடா. எனக்கு திருமணம் ஆயிடுச்சாங்க. கல்யாணம் ஆகலையா? சரி, பணத்துல வந்துருக்கீங்க. திருமணம் ஆயிட்டே இல்லையா? சரி, காதல் நல்லா இருக்கா? இருக்குது, கோட்டை கோபுரம் அத்தனை இருக்குது. ஆரியா? ஏடா, ஏய், நல்ல பெரிய ராஜா. அவன் நாடக ராஜா பெரிய நாடகம். நான் பத்திரம் வெளியே வைக்கிறேன். பத்திரம் வெளியே ஏய். நல்லா புரியுமா? ஏங்க சொல்லுங்க. நல்லா வாமா, வாமா. இதே நம்ம கையில காட்டு போறோம். சொல்லுங்க. என்ன பண்ணணும்? இப்ப நீ வந்து என்னன்னு சொல்லுவோம், பத்திரம் வெளியே எழுதணும். இப்ப என் சொத்து சொல்லுவோமா உனக்கு வேணும்னா அப்படியா? எங்க அக்கா பேர் எல்லாம் எழுதி வச்சா எங்க அக்கா அனுபவிக்கணும். அப்பதான் காண முடியும். இந்த சொத்து எனக்கு கோட்டை கோபுரம் எல்லாம் ஒர்க்கா இருந்தா போறோம். அப்படியே எடுத்து சொல்லுங்க. அது சொல்லுங்க பாப்பா. இது மைய கனகபுரி நாட்டை சேர்ந்த கனகபுரி நாட்டை சேர்ந்த கனகபுரி நாட்டை சேர்ந்த கனகமன்னன் எழுதி கொடுப்பது என்னவென்றால், இதோ கட்டளையாக இருக்கக்கூடிய உங்களுக்கு இந்த கனகபுரி நாட்டில் உள்ள அசையும் சத்து அசையா சத்து இந்த கோட்டை கோபுரம் பொன் பொருள் உப்பு சக்தி பலகோட உப்பு இது அத்தனையும் உனக்கே நான் எழுதி கொடுக்கிறேன். இதுவே என் சுயநினைவு, என் சுய சிந்தனை. இப்படியே கனகபுரி பாடு. கனகபுரி நாட்டை செல்ல கனக வேண்டாம். நல்லா போடு. எந்த வேலைக்கு பயன்படுது? எனக்கு